என் பேர் சத்யா. எங்கள் பையன் இவன் லக்ஷ்மி நாராயணன் இவன் பேர். நாங்கள் செய்யார்லேருந்து வரோம். இவன் பிறந்ததுலேருந்தே மூச்சு சரியாக விட முடியாது. அப்போது சார் பார்த்து நின்றோம். நாங்கள் செய்யார்லேயே சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நின்றோம். மூச்சுக்குழாய் சின்னதாக இருக்கும், 2.5 வருஷம். ஆனால் சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனால் 2.5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்போவும் அந்த விக்கல் சத்தம் ஒரு மாதிரி குறகுறன்னு சத்தம் வந்துச்சு. அப்படின்னா அதுக்கப்புறம் பேபி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அடினாய்டு இருக்குது லைட்டாக, அது வளர வளர சரியாயிடும், இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இஎன்டி டாக்டரை பார்த்தோம். 6 வயசானால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இது கரையத்துக்காக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படி பார்த்தோம். ஆனால் அந்த டைம் சளி பிடிக்காமல் இருந்தது வேண்டி அந்த சந்தெல்லாம் கரையில அப்படியே தான் இருந்துச்சு. இதனால் என்ன பண்ணோன்னா இவன் அடிக்கடி சளி ஜுரம் இருமல் வந்துடும். கொஞ்சம் வெயிட் போடும், திரும்பவும் அந்த வெயிட் குறைஞ்சிரும். வீக்காகவே இருப்பான் எப்போதும். சளி இருமல் ஜுரம் அது மாதிரி இருக்கும். 4 நாளைக்கு நல்லா இருப்பான். டாக்டர்கிட்ட போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துனே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சார் பாஸ்கரன் டாக்டர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு செய்யாரில் இருக்காங்க. அவங்க சார் அறிமுகப்படுத்தினார். லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 1 வீக்லேயே மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் நாங்கள் போனால் பார்த்தா லேட் ஆகும் எதனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. 1 ஹவர்லேயே இவனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவர்லேயே எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வீக் சளி இருந்தது, அதை கிளியர் பண்ணிட்டு இவன் உடம்புல இருக்க ப்ராப்ளம்லாம் அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவன் உடம்பு தயார் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் நாள் தான் கொஞ்சம் சிரமப்பட்டான். அடுத்த நாளே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ கொஞ்சம் மூச்சுலாம் நல்லா விடுறான். இப்போ நல்லா விடுறான்.